தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கற்றல் இருக்கும்பதாக இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக நாம் ஜெபித்து நாம் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளையில கூட ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க போகிற இந்த வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. இந்த வேத பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்டவரே வெளிப்பாடுகளை, மறை பொருள்களை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக வார்த்தை கேட்பதற்கு எங்களுடைய எண்ணங்களையும் ஆண்டவரே உள்ளத்தின் நினைவுகளையும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒருமுகப்படுத்துகிறோம். ஒருமுகப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த அட்மாஸ்பியரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே நீர் தொடர்ந்து நடத்துவீராக. அடிமை மறைத்து நீர் பேசுவீராக, நீர் ஊழியம் செய்வீராக. உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அப்பா இந்த வளாகத்தையும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அடியேனையும் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ தூதர்கள் ஆண்டவரே கர்த்தாவை சூழ்ந்து ஆண்டவரே கர்த்தாவை ஸ்தோத்திரம் பாதுகாப்பாக இருக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வாரம் ஞாயிறு தோறும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கக்கூடிய நினைவுகளை குறித்து நான் உங்களோடு கூட போதித்துக் கொண்டு வருகிறேன். நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவருடைய நினைவுகளின்படி நாம் வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற சத்தியத்தை ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனை தோறும் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக, பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்வாராக. அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நான் சொல்றேன், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லையா? எதிர்பார்ப்பே இல்லாம வாழ்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க பார்ப்போம். எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை சொல்றவங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம். நான் ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்கிறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும் என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கும் என்று சொல்ல முடியாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் வித்தியாசமானது. அல்லேலூயா. அது ஒரே விதமாக இருக்காது. எதிர்பார்ப்புகள் பல வகைகள் உண்டு, பல வகைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளா இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, உங்களுக்கு சந்திக்கும்படிக்கு, உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் நல்ல எண்ணம் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்ன? நல்ல நினைவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் நல்ல நினைவுகளை கர்த்தர் வச்சிருக்கிறார்? ஏன் அப்படின்னா கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறதுனால அவர் எப்பொழுதும் நல்ல நினைவுகளையே வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. தேவனுடைய எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்கள், தேவனுடைய நினைவுகள் எல்லாம் நல்ல நினைவுகள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் போதிக்கிறது. கர்த்தருடைய நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்ல ஆண்டவராகிய கர்த்தர் அவர் பிள்ளைகளுக்கு அவரை நம்புகிற, அவர் சமூகத்துக்கு வருகிற, எதிர்பார்ப்போடு அவருடைய ஆலயத்துக்கு வருகிற, அவர் நோக்கி ஜெபிக்கிற, வாஞ்சிக்கிற, துதிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் எல்லாவற்றையும் கொடுத்து திருப்தி ஆக்கும்படிக்கு ஆண்டவர் நல்ல எண்ணத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய நினைவுகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். நினைவுகள் வாஞ்சை, ஆசை, தேவனுடைய யோசனை, நமக்கு நன்மை செய்யும்படி தேவன் நினைவாயிருக்கிறார் என்கிறதான பல விளக்கங்களை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் நமக்கு கொடுக்கும்படிக்கு தேவன் நல்ல எண்ணம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் நிச்சயம் நான் எதிர்பார்க்கறது கொடுப்பாரா அப்படின்னு. அவருக்கு பிரியமான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்தா நிச்சயம் அவைகளை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு சொந்த வீடு எதிர்பார்க்கிறேன், நிச்சயம் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நான் ஒரு நல்ல வேலை எதிர்பார்க்கிறேன், நிச்சயம் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. திருமணமான பிறகு ஒரு குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறேன், நிச்சயம் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு, நிச்சயம் கர்த்தர் செய்வாரு, வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்கு செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப நம்ம எது நினைக்கிறோமோ அவைகளை நமக்கு கொடுக்கும்படிக்கு தேவன் நல்ல எண்ணம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்போ தேவன் நமக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கணும், நம்ம எதிர்பார்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நினைவுகளும் நல்ல நினைவுகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம எதிர்பார்ப்பு எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா நாம எப்படி இருக்கணும், அவரு எப்படி எதிர்பார்க்கிறாரோ. அல்லேலூயா. நாம எதிர்பார்க்கணும் இல்லையா, ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க அது பண்ணுங்க அப்படியே எதிர்பார்க்கிறோம். ஏன் எதிர்பார்க்கிறோம்னா நமக்கு தெரியும் அவர் நம்ம எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செய்கிறவரு, திருப்தி ஆக்குகிறவரு நமக்கு தெரியும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர் கர்த்தர் இயேசு என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம், அறிந்து கொள்றோம் இல்லையா? நம்ம எதிர்பார்க்கிறத கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம எதிர்பார்க்கிறது நாம பெற்றுக் கொள்வதற்கு நாம எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருக்குது, அவருடைய எதிர்பார்ப்பு இருக்குது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு கர்த்தர் நிறைவேற்றணும் அப்படின்னா அவருடைய எதிர்பார்ப்பு முதல்ல நம்ம வாழ்க்கையில வந்து செய்யணும், நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற ஒரு பொருள் ஒரு கடையில் இருக்குது. கடைக்கு போன உடனே கடைக்காரரை பார்த்து, கடைக்காரரே எனக்கு தேவைப்படுற பொருள் கடையில் இருக்குது, அதை எனக்கு கொடுங்கன்னு சொன்னா உடனே கொடுத்துருவாரா? கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. அப்ப சொல்வார், இந்த பொருள் உனக்கு தேவைப்படுற இந்த பொருள் உனக்கு வேணும் அப்படின்னா இந்த பொருளுக்குரிய மதிப்பை விலைக்கிரயத்தை என்ன பண்ண செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அந்த பொருளுக்குரிய மதிப்பை என்ன பண்ண முதல்ல செலுத்து, அப்பொழுது நீ எதிர்பார்க்கிற பொருள் உன்னுடையதாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே வண்ணமாக தான் நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவர் எதிர்பார்க்கிறபடி நாம வாழ வேண்டும். அல்லேலூயா. அவர் எப்படி எதிர்பார்க்கிறாரு, அப்ப நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் என்ன போதிக்கிறது? இதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால்
அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், நான் எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கும் ஈசாக்கு விதை விதைத்தான் என்கிறதான இந்த காரியத்தை கேட்பதற்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது, என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு நான் அவைகளை தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கே வாசிக்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்தில் என்ன செய்தார்களா? விதை விதைத்தான். அல்லேலூயா. எந்த தேசம்? அந்த தேசம் எப்படிப்பட்டதா இருந்தது என்கிற காலத்தை நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். அல்லேலூயா. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் ஈசாக்கின் நாட்களிலேயும் ஒரு பஞ்சம் உண்டானது. அல்லேலூயா. அப்ப பஞ்சம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேசத்துல வறுமை, தேசத்தில் வறட்சி, தேசத்தில் வாழ்வதற்குரிய வாழ்வாதாரம் கிடையாது, நீர் ஆதாரம் கிடையாது, வேலை என்கிறதான ஆதாரம் கிடையாது, குறைத்துக் கொள்வதற்குரிய ஆதாரம் எதுவும் கிடையாது. ஒரு பஞ்சம் காலம், ஒரு ஃபேமின், எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஈசாக்கை எங்கு வந்து வைத்திருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கும் போது, கேராருக்கு போவதற்கு முன்பு ஈசாக்கு எங்கு கூடியிருந்தார் வாசிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய்ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தார். அல்லேலூயா. அப்போ ஈசாக்கு குடியிருந்த இடத்தின் பேர் என்ன? லகாய்ரோயி. அல்லேலூயா. லகாய்ரோயி. லகாய்ரோயி நீர் என்ன? தேவன் எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கக்கூடிய இடத்தில் இந்த ஈசாக்கு இருந்ததினாலே ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. ஈசாக்கு இந்த லகாய்ரோய் சொல்றது கானான் தேசத்தில் இருந்தது. அல்லேலூயா. அப்ப அந்த தேசத்தில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டதுனால வேற வழி இல்லாமல், வேறு திசை தெரியாமல் எங்கு போவது, என்ன செய்வது, எப்படி இருப்பது என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்ததான எந்த ஒரு கனவுகளும் இல்லாமல் இந்த ஈசாக்கு என்ன செய்கிறார்? கேராருக்கு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த கேராருக்கு போகும்போது சொல்லும்போது ஈசாக்கு லகாய்ரோயிலிருந்து எகிப்துக்கு போகும்படிக்கு பிரயாணப்பட்டு போகிறார். அப்ப எகிப்துக்கு போகும்படி பிரயாணப்பட்டு போகும் பொழுது அவர் கடந்து போகக்கூடிய ஒரு இடத்தின் தான் இந்த கேரா. எகிப்துக்கு போகும்படி அவர் பயணித்த பொழுது அந்த எகிப்துக்கும் லகாய்ரோய்க்கும் நடுவாக இருந்த ஒரு இடம் தான் இந்த கேரா. அல்லேலூயா. இந்த லகாய்ரோயிலிருந்து கேராருக்கு போகக்கூடிய தூரம் எப்படிப்பட்ட தூரம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் 75 மைல், 75 மைல்ஸ், அதாவது 120 கிலோமீட்டர். லகாய்ரோயிலிருந்து கேராருக்கு போகக்கூடிய தூரம்
120 கிலோமீட்டர். இப்ப கேராரிலிருந்து இந்த ஈசாக்கு எகிப்துக்கு போகும்படிக்கு என்ன பண்றாரு? பயணப்பட்டு கொண்டு வருகிறார். 120 கிலோமீட்டர் எப்படி கடந்து வந்தாச்சு. இன்னும் இந்த கேராரிலிருந்து போகக்கூடிய இந்த தூரத்தின் அளவு எவ்வளவு சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் 31 மைல். 31 மைல் சொன்னால் 50 கிலோமீட்டர். இந்த கேரார் டு ஈஜிப்ட், எகிப்துக்கு போகக்கூடிய இந்த பிரயாண தூரம் 50 கிலோமீட்டர். ஆகவே 120 கிலோமீட்டர் அவர் பிரயாணப்பட்டு கேராருக்கு வந்து விடுகிறார். கேராரிலிருந்து கொஞ்சம் தூரம் தானே, நாம மிகவும் எளிதில் செய்யலாம், எகிப்துக்கு போய்விடலாம், நமது வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், போய் சம்பாதித்துக் கொள்ளலாம். தேவன் வைத்திருந்த இந்த இடத்தை விட்டு நாம வேற கடந்து போகலாம் என்று சொல்லி இந்த ஈசாக்கு எகிப்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பின பொழுது, அல்லேலூயா, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஈசாக்கை பார்த்து பேசுகிறார். அல்லேலூயா. இந்த ஈசாக்கு யாரு? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்கு என்ற பெயருக்கு அர்த்தம் நகைப்பு. ஆனால் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த இந்த ஈசாக்கு ஆபிரகாமின் ஒரே பேரான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனாகிய ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த ஒரே குமாரனாகிய இந்த ஈசாக்கு தேவன் எங்கு வைத்தாரோ அந்த இடத்தை விட்டு பஞ்சம் உண்டான சூழ்நிலையை பார்த்து, ஒன்றுமில்லாத சூழ்நிலையை பார்த்து, வறுமையை பார்த்து, தோல்வியை பார்த்து, சஞ்சலத்தை பார்த்து, நெருக்கத்தை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து, வறுமையை பார்த்து, எல்லா குறைகளை பார்த்து, எல்லா சூழ்நிலையை பார்த்து வாழ்வதற்கு இனி ஒரு வாய்ப்பும் இல்லையே என்று சொல்லி தேவன் வைத்திருந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு திரும்பி போகும்படிக்கு இந்த ஈசாக்கு தன் முகத்தை திருப்பின பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஈசாக்கோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஈசாக்குக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன எதிர்பார்ப்பு? இருந்த இடத்துல ஒன்றுமில்லை, வாழ்வதற்கு ஒன்றுமில்லை, சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, அல்லேலூயா, பணத்திற்கு ஒன்றுமில்லை, தண்ணீருக்கும் வழி இல்லை, போஜனத்திற்கு வழி இல்லை. ஆகவே இந்த ஈசாக்கு தன்னுடைய சுய யோசனையில் என்ன பண்றாரு? ஒரு எண்ணத்தை உருவாக்கி இனிமே இந்த லகாய்ரோயில் இருந்தா நமக்கு எதுவும் உண்டாகாது. ஆகவே லகாய்ரோயில் இருந்து நாம் என்ன செய்யலாம்? எகிப்துக்கு போகலாம். கேரார் வழி என்ன செய்யலாம்? நம்ம போய் பஞ்ச காலத்தில் பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த ஈசாக்கு போகிறார். இந்த ஈசாக்கின் சூழ்நிலையை குறித்து பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலையில் தேவன் ஈசாக்குக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கின் சூழ்நிலையை பாருங்க. வாக்குத்தத்தத்தின் மகன், அவங்க அப்பா பெரிய செல்வ சீமான். ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் போது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கும் போது ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகள் சீமானா இருந்தான். ஆபிரகாம் எப்படிப்பட்டவருங்க? சீமானா இருந்தான். சீமானா இருந்த, ஐஸ்வர்யமானா இருந்த இந்த ஆபிரகாமுக்கு பிறந்த இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு சோதனை, ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய ஒரு குறை இருந்துச்சு. அல்லேலூயா. துன்பம், கஷ்டம் எல்லாம் வந்துச்சு. ஆகவே ஈசாக்குக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? போய் பஞ்ச காலத்தில் வேறு தேசத்தில் போய் என்ன செய்யலாம்? பஞ்சம் பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த ஈசாக்கு கடந்து போகும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஈசாக்கை பார்த்து பேசுகிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2லிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல்
நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 6 வாசிக்கிறோம். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கேரார் வழியா எகிப்துக்கு போய்விடலாம் என்று தீர்மானம் பண்ணின, ஒன்றுமில்ல, வறுமை, குறை, கஷ்டம், நஷ்டம், பலவீனம், சுகவீனம், வாழ்வதற்கு ஒன்றுமில்ல, எங்கேயாச்சும் போய்விடலாம். சூழ்நிலையை பார்த்து, சூழ்நிலை தனக்கு சாதகமாக இல்லாத நிமித்தமாக சூழ்நிலை எனக்கு எதிராக இருக்கிறபடினால இந்த ஈசாக்கு தான் எங்கு வாழ்ந்து கொண்டிருந்தானோ அந்த வாழ்ந்து கொண்ட இடத்தை விட்டு நகர்ந்து குடிபெயர்ந்து வேறொரு தேசத்துக்கு போகும்படிக்கு அவன் தீர்மானம் பண்ணின பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஈசாக்குக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, அல்லேலூயா, சொல்லுகிற வார்த்தை, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் செய்வேன், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. கர்த்தர் சொல்றாரு, உன் சூழ்நிலையை பார்த்துட்டு நீ என்ன செய்யற, உன் சூழ்நிலை உனக்கு பாரகமா இருக்குது, ஒன்றுமில்ல, உனக்கு வாழ முடியாது, உன்னால சாப்பிட முடியாது, உனக்கு ஆகாரம் இல்ல, வேலை இல்ல, எல்லாவற்றையும் பார்த்து விட்டு நீ போக வேண்டும் என்று விரும்புகிறாய். ஆனால் நீ எதிர்பார்க்கிற காரியத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய கர்த்தராகிய நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டபடியால் ஈசாக்கே இந்த தேசத்தில் வாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தகப்பனாகிய ஆபிரகாமோடு கூட இருந்தது போல, உன் தகப்பனாகிய ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஆபிரகாம் கரத்தை பிடித்து வெளியே கொண்டு நட்சத்திரங்களை பார்த்து உன் சந்ததியார் வானத்து நட்சத்திரங்களை போல் இருப்பார் சொன்னது போல, கடற்கரைக்கு அவனை அழைத்து கொண்டு போய் உன் சந்ததியார் கடற்கரை மணலை போல தரலா இருப்பார் சொன்னது போல, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் கிட்ட என் ஆணையை, என் உடன்படிக்கையை நான் நினைவு கூர்ந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தினால உன்னையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் ஈசாக்கை பலப்படுத்துகிறார். ஈசாக்கை கர்த்தர் தேற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஈசாக்கை தேற்றும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது 3 வசனம் ஆதியாகமம் 26:3 வாசிக்கிறோம். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. முதலாவதா கர்த்தர் சொல்றாரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இரு. இந்த வார்த்தை என்னன்னா, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்ற ஈசாக்கே, இந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே, இந்த சவால்களை பார்த்து நீ பயப்படாதே, இந்த சங்கடங்களை பார்த்து நீ பயப்படாதே, உன் வாழ்வாதாரத்துக்கு தேவையான காரிய பொருள் எதுவுமே இல்லையே, அதுக்கு எதுவும் கலங்காத, எதுவுமே உன் வாழ்க்கை இல்லாவிட்டாலும் இல்லாதவை இருக்கிறவர்களுக்கு அழைக்கிற உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு கூட என்ன செய்வேன், இருப்பேன். அல்லேலூயா. உன்னோடு கூட இருப்பேன். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? என் பிரசன்னம் உன்னோடு கூடவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. இன்னொரு கதை சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக கடந்து செல்லுவேன். அல்லேலூயா. நான் உனக்கு முன்னாக ஈசாக்கே, ஆகவே நீ என்ன செய்யாத, பயப்படாத, கலங்காத, சூழ்நிலையை பார்க்காத, சவால்களை பார்க்காத, சஞ்சலங்களை பார்க்காத, எல்லாவற்றின் மத்தியிலும் உன்னோடு கூட இருக்கிற கர்த்தராகிய என்னை நோக்கி நீ பார்த்து நான் சொல்லுகிற இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு. அல்லேலூயா. Lord said to Isaac, stay in this land, I will be with you. What does it mean I will be with you? My presence will always be with you. Hallelujah. In another word, I will go before you. Hallelujah, hallelujah. நான் உனக்கு முன்னாடி செய்வேன், நடந்து போவேன். Hallelujah.
அடுத்து கர்த்தர் ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்க. உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, என்னுடைய வாக்கு தத்தம் என்றும் மாறாது. ஹல்லேலூயா. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொன்னதான் செய்வாரு, செய்ய போறதா சொல்லுவாரு. அதுதான் ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னது போல ஈசாக்கை பார்த்து, ஈசாக்கே எப்படி நான் உன்னை மறந்துடுவேன்? ஹல்லேலூயா. நான் உன்னை செய்ய ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வாக்கு தத்துவம் என்றும் மாறாது. ஹல்லேலூயா. முதலாவது நான் சொல்றேன், பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும். My presence will be with you. இரண்டாவது, my promise will be with you. ஹல்லேலூயா. என் promise ஒருபோதும் மாறவே மாறாது. என் வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஹல்லேலூயா. மூன்றாவது கர்த்தர் ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றினேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு விளக்கம் என்ன சொன்ன பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய பராமரிப்பின் உள்ளே உன்னை வைத்து உனக்கு தேவையானவைகள் யாவையும் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவது கதை சொல்ற ஈசாக்கே, இந்த தேசத்துல வாசம் பண்ணுப்பா. அப்படி நீ வாசம் பண்ணும் பொழுது நான் உன் கூடவே இருப்பேன். இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணும் பொழுது என்னுடைய வாக்குத்தத்தம் உன் கூடவே இருக்கும். இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணும் பொழுது உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. My presence will be with you. My promise will be with you. My provision will be with you. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் மனத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையானது தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நன்மையானதை கொடுப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம், எந்த மகனாவது இந்த தகப்பனிடத்தில் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது அவைகளை பார்க்கிலும் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பிதா உங்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுப்பதை காட்டிலும் பரலோக தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாய் இருக்கக்கூடிய, உன்னையும் என்னையும் தாயின் கண் சிருஷ்டித்தவராய் இருக்கக்கூடிய, பெயர் சொல்லி அழைத்து அறிந்தவராய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய கர்த்தர், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், சிங்காசனம் வாசம் பண்ணுகிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஈசாக்கோட வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு? இந்த பஞ்சமான இந்த சூழலிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும், குறைத்துக் கொள்ள வேண்டும், இந்த பஞ்சத்தை கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்து கடந்து போகும் போது ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து பேசுகிறார். பேசின பொழுது வேதம் சொல்லுகிறது, 6வது வசனம், ஈசாக்கு கேராரில குடியிருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கேரார் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? பஞ்சம், dry. ஹல்லேலூயா. அந்த வறட்சி, விதைக்க முடியாது, அறுவடை செய்யவும் முடியாது, வாழ்வாதாரம் இல்ல, நீர் ஆதாரம் இல்ல, எந்த ஒரு பொருளாதார ஆதாரம் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, ஈசாக்கு இந்த தேசத்தில், பஞ்சம் உண்டான தேசத்தில் வாசம் பண்ணு, நீ உன்னோடு கூட இருப்ப, நீ வாக்குத்தத்தம் உன்னோடு கூட இருக்கும், உன் வாழ்க்கைக்கு தேவை எல்லா தேவைகளையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொன்ன பொழுது ஈசாக்கு அந்த தேசத்தில் வாசம் பண்ணுகிறாரு. மாத்திரமல்ல, இப்போ நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 12வது வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான்,
அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எந்த வருஷம்? பஞ்சம் உண்டான வருஷம். ஒன்றுமில்ல, நடக்கல, வாய்க்கல, முடியல, தோன்றல, வியாதி, வறுமை, சுகவீனம், நெருக்கம், இன்னல், பிரச்சனை, பாடு, உபத்திரவம், சவால்கள், வாழ்வதற்கு எதுவுமே இல்லை. வாழணும் இல்லைன்னா சாகணும். ரெண்டுத்துக்கு நடுவில் காணப்பட்ட இந்த சூழ்நிலையில் கர்த்தர் ஈசாக்கோடு பேசினது பிறகு ஈசாக்கு அந்த இடத்தில் விதையை விதைக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன விதைச்சா நமக்கு தெரியல. ஒருவேளை கோதுமை விதைச்சிருக்கலாம், ஒருவேளை ராகி விதைச்சிருக்கலாம், அல்லேலூயா, அல்லது சோளம், ஏதாச்சும் ஒரு காரியம் வந்து நமக்கு தெரியாதுங்க நமக்கு. ஆனா வேறு சொல்லி ஈசாக்கு அந்த தேசத்தில் என்ன பண்ணாருங்களாம்? விதை விதைத்தான். அல்லேலூயா. விதை விதைச்சதுனால கர்த்தர் என்ன பண்ணார்? அந்த வருஷத்தில் அல்லேலூயா. அப்போ கடவுள் வந்து அவன் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? வாசிக்கலாம் 13 வசனம். அவன் ஐஸ்வர்யவானாகி வனவர விருத்தி அடைந்து மகா பெரிய கையை கட்டி கத்திர மையப்படுத்துவோமா? அவன் யாருக்கு? ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வனவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இந்த ஆசீர்வாதம் எப்படிங்க ஈசாக்குக்கு வந்துச்சு? எப்படி வந்துச்சு? எப்படி நடந்தது அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் ஈசாக்கு தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு விதையை விதைத்ததினால அந்த வருஷத்தில் பஞ்சம் எந்த வருஷம் உண்டானதோ அதே பஞ்சம் உண்டான வருஷத்தில் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால 100 மடங்கு பலன் அடைபடி செய்தாரு. அந்த பலன் அடை செய்தது போல அந்த பலன் எப்படிப்பட்ட பலன்? அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஈசாக்குடைய எதிர்பார்ப்புக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆமென். எதிர்பார்த்து வேற தேசத்துக்கு போகப்பட எதிர்பார்த்தான் இல்ல, இங்க இருக்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. உன் எதிர்பார்ப்பு வேற, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் அல்ல. அல்லேலூயா. ஈசாக்கே, நீ போய் படிச்சுக்க நினைச்ச, நீ போய் படிக்க வேண்டாம். நீ எங்க இருக்கிறியோ அதே இடத்தில் உன்னை பிழைக்க வைக்கக்கூடிய கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கு என்ன விதைச்சாரு? ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு ஈசாக்கின் ஆசீர்வாதம் வேணும்? எத்தனை பேர் ஐஸ்வர்யவானாக மாற வேண்டும்? வர வர விருத்தி அடைய வேண்டும், மகா பெரியவனாக மாற வேண்டும்? எத்தனை பேர் சொல்ற 100 மடங்கு பலன் அடைய வேண்டும்? அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இந்த ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம விதைக்க வேண்டிய சில விதை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் நமக்கு தெரியல, நம்ம உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். வாசிக்கலாம். மார்க்கு 4வது அதிகாரம் 14வது வசனம். மார்க்கு 4:14. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஈசாக்கை உயர்த்தினார். தேவனை அறிகிற அறிவில் ஈசாக்கு வந்து விடுகிறார். தேவனை குறித்ததான ஒரு வெளிப்பாடு ஈசாக்குக்கு உண்டாகிறது. ஆகவே ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொண்டு நமது வாழ்க்கையில நம்ம சிறந்து விளங்கி ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம விதைக்க வேண்டிய விதை என்ன? வசனத்தை விதைக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை விதைக்க வேண்டும். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இல்ல சத்தமா சொல்லுங்க, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதை தேவனுடைய வசனம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய
வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னார், ஐஸ்வர்யவானாக மாற வேண்டும் என்று சொன்னார், வர வர விருத்தியடைய வேண்டும் என்று சொன்னார், மகா பெரியவனாக மாற வேண்டும் என்று சொன்னார், மேற்கொண்ட ஒரு வாழ்க்கை, ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு உயர்வுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய வசனத்தை விதைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் வசனம் விதைக்கணும் அப்படின்னா, வாசிக்கலாம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 4:12. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை வசனம்? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் பருக்கினாலும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதான உருவ குச்சிகளுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. யோசனைகளை வகையறுக்கிறதுமாய் இருக்கிறது. அப்ப இந்த தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை. அல்லேலூயா. அல்ல இன்னொரு விதத்துல ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. living word. Hallelujah. God's word is a living word. Ever changing word. Never change yesterday, today and tomorrow and forever. Hallelujah. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தை என்பது ஜீவனுள்ள வார்த்தை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலை நமக்கு பாதகமாய் ஏற்படும் பொழுது, குறைவாக மாறும் பொழுது, நமக்கு பிரச்சனையாய் மாறும் பொழுது, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா காரியமும் நமக்கு சாதகமாக இல்லாமல் நமக்கு எதிராக சவாலை போல எதிரிட்டு வரும் பொழுது, நமது வாழ்க்கையில் நாம் என்ன விதைக்க வேண்டும் தெரியுமா? வசனத்தை விதைக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் வசனம் விதைக்கிறேன்னா, வசனம் தான் விதையாக இருக்கிறது. அல்லேலூயா. நாமே சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த தேவனுடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். வாசிக்கலாம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 15:16. கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டு எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியாய் இருந்தது. அப்போ தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் செய்யுமா? தரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரில் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சி வஸ்திரத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19:13. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அல்லேலூயா. அப்ப இயேசுவின் நாமம் என்ன எப்படிப்பட்ட நாமம்? அது தேவனுடைய வார்த்தை. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 1:1 வாசி, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியில் தேவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அவர் யார்? இயேசு. இயேசுதான் தேவனுடைய வார்த்தை. இயேசுதான் தேவனுடைய வசனம். நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிறது. எப்படிப்பட்ட பிரச்சனை, போராட்டம், துன்பம், துயரம், கவலை, கண்ணீர், வறுமை, கஷ்டம், நஷ்டம், பாடு, பத்திரமோ எது வந்தாலும், நாசம், மோசமோ, பசியோ, பஞ்சமோ, நிர்வாணமோ எது வந்தாலும், இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் வார்த்தையை நமது வாழ்க்கையில பேசும் பொழுது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. விதைக்கிறவன் என்ன செய்கிறானா? வசனத்தை விதைக்கிறான்.
அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் வசனத்தை விதைக்க வேண்டும். அல்லேலூயா. வசனம் எப்படிங்க விதைக்கிறது? சோர்வு உண்டாகும் பொழுது சொல்லணும், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வியாதி ஏற்படும் போது கர்த்தருடைய வசனம் எப்படிங்க விதைக்கணும்? பலன் உண்டு, அவர் சொல் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. வியாதியை விட்டு விலக்குவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நான் சௌக்கியம் ஆரோக்கியம் பண்ணி குணமாக்குவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நம்ம வாழ்க்கையில வியாதி உண்டாகும் பொழுது, சுகவீனம் உண்டாகும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமாகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில ஒரு குறைவு, பொருளாதார ஆசீர்வாதம் இல்ல, ஒரு குறை உண்டாயிருக்கிறது. அப்போது என்ன சொல்ல வேண்டும்? சிங்க குட்டிகள் காய்ச்சல் பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. 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 நமது வாழ்க்கைக்கு முழுவதும் பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய வசனத்தை விதைக்கிற வசனம் சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கர்த்தருடைய வசனங்களை உங்கள் சூழ்நிலையில் விதைக்க வேண்டும். அல்லேலூயா. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களே, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க யாராக இருந்தாலும் உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு பாதகமாக இருக்கலாம், சவால் இருந்ததாக இருக்கலாம், பாடல் இருந்ததாக இருக்கலாம், உங்களுக்கு எதிராக இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பேசும் பொழுது சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தர் உங்கள் சூழ்நிலையில் வருவார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அப்ப ஈசாக்கு என்ன பண்ணணும்? விதையை விதைச்சாரு, ஆசீர்வதிக்கப்பட்டாரு. அப்ப நாம ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னா என்ன விதைக்கணும்? வசனத்தை விதைக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதை என்ன எது என்று சொன்னால் அது தேவனுடைய வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது இந்த வசனம் நம்மை வாழ வைக்கும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 66 அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 66:5. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அறுத்துண்டு போகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக என்கிறீர்களோ, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே. அல்லேலூயா. வார்த்தை கிடைத்த உடனே, வசனம் கிடைத்த உடனே சென்று நான் அதை ஒப்புக்கொண்டேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வசனமானது ஜீவன் உள்ளதாயும் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம சூழ்நிலையில் என்ன செய்யணும்? வசனத்தை பேச வேண்டும். அல்லேலூயா. 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 அப்படி வேலை இல்லை, என்ன பேசுறது? கர்த்தர் சொல்ல, உன் கைகளின் பிரயாசங்களை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கிற இந்த வசனத்தை விதைக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு குடும்ப ஆசீர்வாதத்துக்கு எப்படி வசனம் விதைக்கணும்? சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவன் அவன் பாக்கியவான். அடுத்து உன் மனைவி வீட்டுவார்களை கனிந்ததும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள், பிள்ளைகள் பந்தேசு ஒளியமர கன்றுகளை போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தையை பேச வேண்டும். அல்லேலூயா. திருமணமான பிறகு குழந்தை பாக்கியம் இல்லைங்க, எப்படிங்க நான் வசனத்தை விதைக்கணும்? நீங்க சொல்லலாம். அல்லேலூயா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கையில எல்லா
சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது, அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும், அற்புதம் செய்யும், உங்களை உயர்த்தும், வாழ வைக்கும், மேன்மைப்படுத்தும், தகுதிப்படுத்தும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இல்லாதவர்களை கொடுத்து நீங்க எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு கைப்பிடி வர பண்ணும். நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்கு உதவி செய்யும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய வசனமாகிய வார்த்தையை நீங்கள் விதைக்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களை ஐஸ்வர்யவானாக மாற்றும், விருத்தி அடைய செய்யும், மகா பெரியவனாக மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், அவர் ஐஸ்வர்யவானாகி, சொல்லுங்க, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக. நீங்களும் உங்க வாழ்க்கையில் என்ன விதைக்கணும்? வசனத்தை விதைக்கணும். வசனத்தை விதைக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் உங்க ஆண்டவர் கொடுப்பாருங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனா நீங்க எதிர்பார்க்கிறது அவருடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும். என்னது? அவர் சித்தத்தின்படி இருக்கு. ஒரு வேலை கிடைக்கலாம், ஒருத்தன் வீடு கட்டி வச்சிருக்கான், ஆண்டவரே அவனை அழிச்சிட்டு அந்த வீட்டை எனக்கு தாங்க, அது தவறான எதிர்பார்ப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொல்லிருக்காரு, பிறன் வீட்டை என்ன செய்யாத, இச்சியாத, பிறனுக்கு உண்டானவைகளை இச்சியாத இருப்பாய். அர்த்தம் என்ன? அவன் என்ன பண்ணிருக்கான்? நம்ம சம்பாதிச்சு அவனுக்கு உண்டாயிருக்கிறது, ஆனா உனக்கோ நான் தருவேன். அல்லேலூயா. என்ன நீ நம்புகிறதுனால நீ மத்தவங்க வீட பார்க்காத, மத்தவங்களுக்கு சொத்து சுகத்தை பார்க்காத, உன் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவராகிய கர்த்தராகிய என்னை நோக்கி பாரு. அப்பொழுது நீ பிழைப்பாய், வாழ்க்கைக்கு தேவை எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள கர்த்தரின் புதல்வர் தலைகளில் தாழ்த்தி இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் பேசி இருக்கிறார். எல்லாரும் கண்களையும் போடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவுகளை கொடுத்து படிக்க நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதோ நினைவுகளை. இப்ப கர்த்தர் வைத்திருக்கிற எண்ணங்கள் எப்படி? நல்ல எண்ணம், நம்ம ஐஸ்வர்யவானாக மாற்றணும், நம்மளை உயர்த்தணும், பெரியவனா மாற்றணும். ஆனா இதெல்லாம் கர்த்தர் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம விதையை விதைக்கணும். என்ன விதைக்கணும்? வசனத்தை விதைக்க வேண்டும். வேறு சொல்லுகிறது, விதைக்கிறவர் வசனத்தை விதைக்கிறான். விதை தேவனுடைய வசனம். ஆகவே இந்த கால வேளையில இந்த வார்த்தை நம்ம கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலை எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலை ஒவ்வொரு வித்தியாசமானது, பல தரப்படும். ஆகவே இந்த கால வேளையில நீங்க கேட்கலாம், பாஸ்டர் சொன்ன வார்த்தை நல்லா தான் இருக்குது, ஆனா என் சூழ்நிலை மிகவும் மோசமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, ஒரே தவிப்பா இருக்குது, சஞ்சலமா இருக்குது, தோல்வியா இருக்குது, துன்பமா இருக்குது, பலவீனமா இருக்கு, சுகவீனமா இருக்குது. இந்த வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன். அல்லேலூயா. இதிலிருந்து இந்த சூழ்நிலை தேவனுடைய வசனத்தை விதைப்பேன். அல்லேலூயா. இதிலிருந்து என் வாழ்க்கை மாற வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு யாரும் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. இருக்கிற இடத்துல எழுதுறதுபடி கேட்டு உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. வசனத்தை நான் விதைக்க போகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மற்றவங்க யாரையும் பார்க்க வேண்டாம், நீங்க நல்லா இருக்கணும். ஏன் எழுந்திருக்க சொல்றோம் அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளமா இருக்கிறது. கர்த்தருக்கு முன்னாடி நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளமா இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, காலையில் சமூகத்தில் எழுந்து நிற்கிறேன். உங்க பிள்ளைகள் எல்லாம் தொப்பு கொடுக்கிற சுவாமி. அப்பா, பிசாசு வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்து, அந்த நாச மோசங்களை கொண்டு வந்து, அந்த ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு திருடுகிற ஆண்டவரை, அவங்க வாழ்க்கைக்குரிய ஆதாரங்களை திருடுகிற ஆண்டவரை. ஈசாக்கு நாட்களை பார்த்தோம், தன்னை சுற்றி எல்லாமே ஒண்ணுமில்லாத ஒரு சூழ்நிலை, பஞ்சமான ஒரு சூழ்நிலை. அந்த வார்த்தையை கேட்டு அவன் உயர்ந்து பிறகு அவனை ஆஸ்வதிப்பேன். நான் எழுதிருக்கிற பிள்ளைக்கு அவசரம் எனக்கு தெரியாதுப்பா, அவன் கஷ்டம் எனக்கு தெரியாது, அவன் கண்ணீர் எனக்கு தெரியாது, அவனுடைய உபத்திரம் எனக்கு தெரியாது, அவன் சூழ்நிலை எனக்கு தெரியாது. ஆனா என்ன சூழ்நிலை இருந்தாலும் அப்போ உங்க வசனத்தை அவன் விதைப்பதற்கு என்று நான் ஒப்புக்கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, அப்பா கட்ட அவங்களோடு கூட இருப்பீர்கள் கட்டாவே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. பிள்ளைங்க கட்ட எழுதிருக்கிற எல்லா எண்ணங்களை நிறைவேறலாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க கட்டாவே. ஸ்தோத்திரப்பா.
இன்று முதல் அந்த எல்லா சூழ்நிலைகள் மாறுவதாக, எல்லா கண்ணீர்கள் மாறுவதாக, எல்லா தோல்விகள் மாறுவதாக, எல்லா கடன்கள் மாறுவதாக, எல்லா வேதனைகள் மாறுவதாக. யாரெல்லாம் மனசுக்குள்ள ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ எல்லா சூழ்நிலைகளும், எல்லா கஷ்டங்களும், ஆசை மோசங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறுபடி ஜெபிக்கிறேன், மறைபடிக்கு ஜெபிக்கிறேன். வல்லமை கொடுக்கிற சுவாமி தொடர்ந்து கர்த்தாவை ஐஸ்வர்யவனாக மாற்றுவீராக, விருத்தியடைய செய்வீராக. மகா பெரியவன வசனம் மாற்றும்படி செய்வீங்க. வசனம் வல்லமையும் ஜீவனுள்ளதாக இருக்கு. உயிர்ப்பிக்கிற வார்த்தை கர்த்தருடைய வசனம் குறைவற்றதும் ஆத்மா உயிர்ப்பிக்கிற வார்த்தை கர்த்தாவே. ஆகவே இந்த வார்த்தை ஒவ்வொரு ஆண்டவர் கர்த்தாவை காணப்பட ஆண்டவரே கிருபை செய்கிறார். கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசேஷமாக நாளும் அந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவர் தனித்தனியாக பேருப்பதாக ஆசிர்வதிக்கிறார்கள். சுகத்தை பேசுகிறேன், நலனை பேசுகிறேன், விடுதலை பேசுகிறேன், வெற்றியை பேசுகிறேன், வாழ்வை பேசுகிறேன். எல்லாவற்றிலும் வாழ்வுலக அந்த கிருபை செய்வதாக இந்த வார்த்தை விதைக்கிறே. இந்த வசனம் வளரட்டும். 30, 60, 100 பலன் கொடுத்து ஆண்டவர் உமக்கு என்ற பலனை கொடுக்கிறதா ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன். இதை கேட்கிறவர்களே, இதை பார்க்கிறவர்களே, ஒப்புக்கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஈசாக்கு விதைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது போல காலை வந்து எழுந்திருக்கிற ஒப்புக்கொண்ட ஒவ்வொருவரும் வசனத்தை விதைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா.